குழந்தைடா, அழகான குழந்தைடா. யாருக்கு பிறந்தது? உனக்கு எனக்கு யாரு பொம்பளை யாரு ஆம்பளை? நீ ஆம்பளையா இருக்க சொல்ல, நான் பொம்பளை. நான் பொம்பளை. எப்பவுமே பொம்பளை. நரம்புக்கு எதனா ஒண்ணு ஆகட்டும் பாரு. நீ ஒண்ணு ஆனா பெண்ண தெரியல. ரொம்ப நாளாவே கம்பெனிக்கு சத்தியமா என் மகளுக்கு அழகான குழந்தை பிறந்து விட்டது. இப்போது என் மனதில் சந்தோஷமாக இருக்கின்றதா. அம்மாவை சந்திக்கணும். குழந்தைகள் வாரமா ஒண்ணு வச்சுக்கிறாரு. இவரு ஒண்ணு சாமியா பால்வாடியில போய் தூக்கார. பால்வாடி ஆயாமா வாணிய நீண்ட நாளா சுமந்த பார்வை போச்சு. இரு குழந்தைகள் என் மகளுக்கு பிறந்து விட்டதடா. குழந்தை போட்டு தாக்கா இருக்கிறேன். தெரியவில்லை அவனுக்கு. குழந்தை எப்படி கொஞ்சம் சொல்லி கொடு. என் செல்ல குட்டியா, என் சேட்டா, ஐயோ என் அம்மாட்டே, ஐயோ அம்மா பாரு, தாத்தா பாடு, தாத்தா பாரு, அம்மாண்ட பாய்ச்சி குடிச்சிடுறீ செல்லம். நீ குடிக்கிறியா இல்ல நான் குடிச்சிருக்கேன்? அப்பா, நீண்ட கால பிறகு நம்ம இப்போது நமக்கு குழந்தை பிறக்கிறது. இந்த குழந்தையை தபமா தபம் இருந்து அந்த சிவபெருமான் அருளால் குழந்தை பிறந்திருக்குது. தொட்டி வாங்கிமா ஓடு. தொட்டில் கொண்டு போட்டா என்ன வேலி மேய்ச்சி வர மாதிரி தவிடு தூண்டு போட்டா ஒரு பொறுப்பா வேலை செய்ய மாட்டேன். கவலைப்படாதீங்க. நான் போய் ஓடியார் வீட்டுக்கு. தங்க தொட்டில பாவி ஓடியார் வீடு வானா கொசம் வீட்டுக்கு போய் வர. யாரு சொன்னது? மண்ணு மெரிக்கிறாங்க பார், அவங்கள ஓடியார் வீடு. சட்டி பானை செய்யறாங்க பார், அவங்கள கொசம் அழகாக தாளாட்ட வேண்டும். நான் ஆட்டாத வேற யாரு ஆட்ட போறா? போடு சரி. ரொம்ப நாள் சென்று
குழந்தைக்கு கத்து தர இரு கம்முனு என்ன கத்துறா? சின்ன குழந்தைல இருந்து கத்து கொடுத்தா என்னடா கத்துற? கம்முனு பயப்படாதீங்க. என்ன கத்துற? ஐயா ஊர்ல உலகத்துல அது புள்ள பத்துட்டீங்க. நாங்களும் புள்ள பத்துக்கல. குழந்தை ஏசு ரொம்ப தூங்கிங்கிறான். என்னடா ஏசி ரொம்ப? பசி எடுக்குதுன்னு அழமாட்டான். குழந்தைக்கு பால் கொடுக்கணும். எங்கடா குழந்தை? குட்டி பால் கொடுத்துக்கிறோம். உள்ள சத்து அட பாவி ஏறா பேர் ஏறா பாவி. ஐயோ 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 பாவி. பாலை நல்லா குடிச்சிருக்கிறாங்க. கைத்து குடிச்சு ஐயோ குழந்தை அழுகிறது. டேய் சரி சரி அது போடு. இந்த குழந்தைகளுக்கு அழகான பெயர் வைக்க வேண்டும். ஏடா உனக்கு தெரியுமாடா? டேய் நெட்டா நெட்டா டேய் பல்டா குழந்தைக்கு அழகான பேர் வைக்கிறேன். பேர் வைக்கிறதுக்கலாமா? ரொம்ப நாள் சேர்ந்து குழந்தை பிறந்துக்குது. என் ஊர்லயே பேர் வச்ச பெருமாள். உனக்கா? நான் எந்த குழந்தைக்கு என் வாயில பேர் வச்சுனா அது ஒண்ணு கூட ஊர்ல கிடையாது. எங்கடா இருக்கும்? எல்லாம் படிச்சுட்டு வெளியூர்ல வேலை மேல அப்படி இருந்தாலும் அழகான பெயர் என்ன வேலைக்கு போவாங்க? சேம்பர்ல செங்கல் இறங்க செங்கல் அங்க போறாங்களா? நீ எந்த வேலைக்கு போகுதுன்னு கேக்குற? படிச்சா படிக்கிற வேலைக்கு போ. அயல் நாட்டுக்கு சென்று சரியான பெயரை வை. எவ்வளவு ஒரு அழகாக இருக்கா. 2 ஆண் குழந்தை கூப்பிட்டு குரலுக்கு வரணும். எந்த பேர் வைக்கலாம்? டேய் என்ன பெயர்? குரல் குறைத்த உடனே ஓடி வர வேண்டும். ஒரே குரல்ல. ஆமா சூ ஓடியாரா அந்த பேரை போயிட்டு உன் பொண்ணு ஒரு கோயில வந்த கோயிலுக்கு போய் வைப்போ. 4 தெருவு பக்கத்துல இருந்தா சூடு கொடுப்பாரு. இந்த பேரை வச்சிடலாமா? 7 எதிரில பிச்சைக்கார பின்னால பணக்கார பாட்டில அருமையான பேர். என்ன பெயர் அது? 7 எதிரில பிச்சைக்கார பின்னால பணக்கார பாட்டின அது எப்படி அது? மூலமூக்கன். இதுவரா ஒரு பெயர். ஏழை மூச்சுனா எதிர கடாசிடுவான். பிச்சைக்கார மூச்சுனா பின்னால் துவச்சுக்குவான். பணக்கார பாயில இருந்து கட்சி போடுப்பார். முகேஷ் மடிச்சு பாயில வச்சு போடுவாரு. அதனால தான் 7 எதிரில பிச்சைக்கார பின்னால பணக்கார பாய். உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ அமெரிக்காவில இருக்கணும். என்ன கூப்பிட்டான்ல, நான் தமிழ்நாட்டை தாண்ட மாட்டேன். உன்னெல்லாம் டாய் பாபு வச்சு தூக்குறோம்டா. ஆமா மகளே, என்ன நம்ம ஏதோ வீணை காண கேட்கிறோம். உங்கள் அருளால் அந்த சிவனை வணங்கினேன். என் மகளுக்கு குழந்தை மங்களம் உண்டாகட்டும். மங்களம் உண்டாகட்டும். பக்கத்து வீட்டு மங்களாத்தா உண்டாகி போய்க்கிறாங்க. மங்களா என்னை பற்றி அவருடன் பேசாதடா. உன்னுடைய மகளுக்கு நல்ல முறையில் குழந்தை பிறந்து விட்டது. நல்ல முறையில் பிள்ளைகள் பிறந்திருக்கிறது. என்னுடைய பிள்ளைகளுக்கும் நாங்கள் தான் பெயர் சூட்ட வேண்டும் சுவாமி. சுவாமி மன்னா, இந்த குழந்தைகளுக்கு அருமையான பெயர் நீங்கள் தான் சுவாமி சூட்ட வேண்டும். அர்ராக்கர் குல பரம்பரையில் பிறந்ததால் அந்த வீரபாலன் 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 வாழ்க வாழ்க வாழ்க. வீரபாலன் வாழ்க. சிவபாலன் வாழ்க. வீரபாலன் குழந்தைக்கு வந்தது எந்த இனிப்பு கொடுக்குறேன், சக்கரை கொடுக்குறேன். 1 கிலோ என்ன விலைக்கு தெரியுமா? அது சக்கரை என்ன பெரிய பெரிய பொருள்? அது ஏண்டா தூக்கி வீசி கையில கொடுத்தாலும் பரவாயில்ல, தூக்கி விசி அடிக்கிறது எப்படா தெரியும் உங்களுக்கு? அது கடல் மாதிரி கூட்டம் கையில அள்ளி கொடுத்து வந்தா போய் தோண்டிடும். அதனால அப்படி வாரி எட்டன வரைக்கும் விசிறோம்னா வாய் திறக்கிறவங்கள வாயில விடும். அப்படியே தவிர கீழ் வந்தா காயில போய் சொல்ல காயில தட்டு பண்ண போய் வாயில போட்டு போறாங்க. சக்கரை வந்து கல்லாடு இருக்குதுனால சின்ன சக்கரை கண்ணுக்கே தெரியாதுடா பாவி. அனைத்தும் பாழாகி விடுமே. ஒரு அண்ணன் கூட எடுத்து அந்த சக்கரை போட்டு கடிச்சிட்டு சாந்தி தெளிக்கிற மாதிரி தெளிச்சோம்னா அவங்க மேல பட்ட இவங்க நாய்க்கு நடப்பாங்க, இவங்க மேல பட்ட அவங்க நாய்க்கு நடப்பாங்க. வேஸ்ட் ஆகாது. நீ நக்காத போடா. வீரபாலன் இரண்டாவது குழந்தைக்கு சிவனுடைய அருளால் பிறந்ததால் சிவபாலன் ஆகட்டும் சுவாமி. மிக்க மகிழ்ச்சி சுவாமி, மிக்க மகிழ்ச்சி. மகளே, இருந்தாலும் இந்த குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும். எனக்கு யார் இருப்பது? நீ ஒரே மகள் தானே. இனிமேல் என் நாட்டுக்கு இவர்கள் தான் ஆள வேண்டும். இப்போது நம் குலகுருவான சுக்கராச்சாரியிடம் இவருக்கு வாழ்வித்தை அனைத்தும் கற்று பயிற்சி பெற வேண்டும். புறப்பட்டு போகலாம்.